ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு பக்தர்களே, செவ்வாய் இடமாற்றம், செவ்வாய் பயிற்சி. ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்னா அது வந்து செவ்வாய் தான். செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜூலை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை வரை. அப்போ ஜூலை 12லேருந்து ஆகஸ்ட் 25 வரை. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 48 நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார். அப்போ தனம், தானியம், தைரியம், இந்த 3 சம்பத்துக்களும் இந்த 3 சொத்துக்களையும் தரக்கூடிய அதி அற்புதமான 48 நாட்கள் ஜூலை 12 முதல் ஆகஸ்ட் 25 வரை. இது 12 ராசிக்கும் நடக்க போகுது, இல்லை ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது? இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிக மிக நன்மை தரக்கூடிய, யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது. ஜாதகத்திலே ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ, இருவரும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது. இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குருமங்கள யோகத்தோடு ஏற்படுது. குருமங்கள யோகம் ரொம்ப உயர்ந்தது, யோகத்தில் ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பரிசு, பாராட்டு எல்லாமே கிடைக்கும், சகல சம்பத்தும் கிடைக்கும். அப்பேற்பட்ட பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அப்போது அது 12 ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன். மீன ராசி அன்பர்களே, மீன ராசியை பொறுத்தவரையில் இந்த செவ்வாயுடைய மாற்றம், செவ்வாயுடைய பயிற்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு அங்கே வந்து மீன ராசியை ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக மாற்றி வச்சிருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 40% மீன ராசி என்பர்கள் கல்லோலப்பட்டு ஒரு பயந்து போயிருக்கிறாங்க. ஆனால் அதே ராகு அதே மீன ராசிக்கு 60% வரையிலான மக்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு மீனராசி நண்பர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 24 லட்ச ரூபாய் லாட்டரி சீட்டில் இருந்திருக்கு, சபரிமலைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு. அப்போ பாருங்கள், அப்போது ஒரு 60% அளவுக்கு மீனராசிக்கு அந்த ராகு நன்மையை செய்திருக்கிறார். ஆனால் 40% மீனராசி நண்பர்களை போட்டு துவம்சம் பண்ணியிருக்கிறார். ஒரு சின்ன கிட்ட போனாலும் பயந்து அம்மான்னு பயந்து ஓடுவாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய பயத்தை காமிச்சிருக்காரு அந்த மீன ராசிக்கு ராகு. அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் நடக்கக்கூடிய சனி, 7.5 சனியும், இதற்கு இடையில் வரக்கூடிய 2ஆம் அதிபதியின் மாற்றம் ரொம்ப முக்கியம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை மீன ராசி என்பர்களே, இந்த செவ்வாயுடைய மாற்றம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதிகப்படியான முயற்சிகள் இருக்கும். ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும். இதுதான் உங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஃபார்முலா. ஒன்றை இழந்தால் மற்றொன்றை பெற முடியும். இதுதான் கால நேரமும் ராகுவும் சனி பகவானும் செவ்வாயும் சுட்டி காட்டக்கூடிய விஷயம். அப்போ இந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடப்பீர்களே ஆனால் நிச்சயமாக வெற்றி உங்களுடையதாக இருக்கும். கவலையே இருக்காது, கஷ்டமே இருக்காது. அப்போ மீனராசி என்பவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அது ஒரு சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி தான், ஒரு பையனாக இருந்தாலும், வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், அது சிறு வயசில் இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து ஒரு உத்தியோகம் திருமணமாகி அந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி தான், இல்லை அதுக்கும் மேலே வயோதிக பருவம் ஒரு நல்ல மெச்சூர்டாக இருந்தாலும் சரி தான், ஒரு மீன ராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்களுடைய துன்பம் என்ன, அவங்க எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க, எந்த அளவுக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகிடும், இப்போ நம்ம ஏமாந்துருக்குமே அப்படின்லாம், தொழிலாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம்,
மான அவமானங்களாக இருக்கலாம், கௌரவமாக இருக்கலாம், இழப்புகளாக இருக்கலாம், செல்வங்களாக இருக்கலாம். அப்போ நிறைய ஏமாற்றங்கள் மீனராசிக்கு இருந்து வருகின்றது. இந்த ஏமாற்றங்களில் இருந்து நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைத்திட இதோ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கருணை புரிகின்றார். கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே. 3ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வருகின்றார். அப்போ நிறைய பணங்காசுகள் வந்து சேரப்போகுது. தனம், தானியம், தைரியம், விஜயம், வீரியம், அபயம், ஆயுள், ஆரோக்கியம், 8 விதமான ஐஸ்வர்யமும் மீனராசிக்கு கிடைக்க போகுது. அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு பயிற்சியாக இந்த செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு அமையப்போகுது. மெயினாக மீனராசியை பொறுத்தவரையில் நிறைய அந்த பிளாக் மேஜிக் செய்வினை கோளாறுகளை போய் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. செய்வினை கோளாறுகள், குடும்ப பிரச்சனைகள், அங்கம் பங்காளிங்க பிரச்சனை, உடன் பிறந்தவங்க, கூட பிறந்தவங்களால் வரக்கூடிய சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கிங்க, அத்தைமார்கள், அப்போ உடன் பிறந்தவங்க, மாமனார் மாமியார் இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், எங்கேயோ போய் ஏமாந்துட்டு வந்திருப்பாங்க. யாரோ ஒருத்தர் எதிரியாக இருப்பாங்க, அல்லது ஒரு இடதோஷமாக இருக்கும், இட பிரச்சனையாக இருக்கும். அந்த வீடு வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பிரச்சனையாக இருக்குது சாமின்னு இருக்கலாம். நாங்கள்லாம் இங்கே வந்துவிட்டோம், பூர்வீக இடத்துல திடீர்னு அவருடைய அண்ணன் ஒருத்தர் இறந்தார், அப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக இறந்துக்கிட்டே இருக்காங்க. மாடு கன்று இறந்து போச்சு, ஆடு இறந்து போச்சு, கோழி இறந்து போச்சு. சரி, ஏதோ ஒரு அடுத்த இழப்புகள் அந்த வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இல்லைன்னா ஒரு பயத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கும். குடும்பம் வளரவே மாட்டேங்குது சாமி, குடும்பம் வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது. இல்லைனா பசங்க சொல்கிற பேச்சை கேட்கலான்னு இருக்கலாம், இல்லை பசங்களால் வரக்கூடிய வம்பு வழக்கு, சிறை தண்டனைகள், அந்த மாதிரி போலீஸ் கேஸாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய யனதர்மி மீன ராசி என்பவர்களை இந்த செவ்வாயுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பொதுவாகவே மீன ராசிக்கு இந்த செவ்வாயுடைய மாற்றத்தில் பௌர்ணமி வழிபாடு, அன்னை வாராகி வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமையும். பௌர்ணமி தினங்களில் வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வாராகி வழிபாடு செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், மாற்றங்கள் ஏற்படும். அதோடு மட்டுமல்ல, மீனராசி என்பதில் மெயினாக அவங்களுக்கு இந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு ஓனராக இருக்கலாம், அல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், ஒரு மல்டி லெவல் பிஸ்னஸாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம். நான் சொல்ல நெசவாளர்கள், அந்த இப்படி இந்த சேலம் சைடு, இந்த குமாரபாளையம் சைடு, அதில் அந்த வேஷ்டிகள்லாம் தறி நெய்யக்கூடியவங்க, தறி வச்சு பண்ணக்கூடியவர்கள், அதுபோல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸ்ஸு, கனிம வளங்கள், குவாரிகள், அப்புறம் வந்து இந்த எம்சாண்டு, க்ரஷர்ஸு, இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, கனிம வளங்கள், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ இவங்க யாராக இருந்தாலுமே கூட இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் மீன ராசிக்கு சிறப்பாகவே உள்ளது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு இந்த 7.5 சனி இப்போதைக்கு வேலை செய்யாது. சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார். காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்ற வார்த்தைக்கு இணங்க மீனராசி என்பர்களே, இப்போ அந்த சனி வக்ரத்தில் இருக்கிறதால அப்போ உங்களுக்கு 7.5 சனி வேலை செய்யாது. இப்போ 9ஆம் அதிபதி நல்ல இடத்துக்கு போய் உட்காந்துருக்கிறதால, உங்கள் ராசிநாதனோடு சேர்கின்றதால இந்த சமயத்தை பயன்படுத்தி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, சாமி எனக்கு இதை பாருங்கள், எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்கணும், எனக்கு கம்பெனி ரன் ஆகணும், எனக்கு இந்த சொத்து கிடைக்கணும், எனக்கு இந்த வீடு அமையணும், நான் அந்த வீடை கட்டி முடிக்கணும், நான் கிரகப்பிரவேசம் பண்ணணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணுக்கு கல்யாணம் அமையணும், இல்லைனா எனக்கு நினச்ச வாழ்க்கை அமையணும், எனக்கு பிடிச்ச வாழ்க்கை எனக்கு அமையணும், அப்படி இல்லைனா எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீரணும் சாமி, எனக்கு மனசு நிம்மதி வேணும், எனக்கு மனசில் குழப்பமாக இருக்குது, பயம் விலகணும், அப்படி இல்லைனா ஆரோக்கிய ஹெல்த்து நல்லா ஆகணும், இல்லைனா பிள்ளைங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கும். உங்களுடைய கேள்விகள் என்னவோ, உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ, அந்த மாதிரியான உங்களுடைய கேள்விகளை கொண்டு, அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து அறிந்து அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் இந்த குறிப்பிட்ட 48 நாட்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதத்துக்குள்ளே நிச்சயமாக மீன ராசி என்பர்களே உங்கள் பிரச்சனை பாதியாக குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது. மெயினாக ஆரோக்கிய மேம்பாடுகள் இருக்கும். ஹெல்த் வைஸ் மனசு ஒரே பயமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, அல்லது வேறு எதையும் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது, அல்லது நமக்கு யாராவது எதாவது செஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமாக இருக்குது.
கவலையே படாதீங்க மீனராசி என்பர்களே. இதோ நல்ல நேரம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. அதே போல் வேலை செய்யக்கூடியவர்கள், உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பணங்காசு ஏமாந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள், வேலை அட்மின் சார்பாக கொஞ்சம் பிரச்சனைகள் அவங்களுக்கும் ஏற்படும். விசுவாசமான ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க, உண்மையான வேலையாட்கள் அமைய மாட்டாங்க, தேவையில்லாத வம்பு வழக்குகள் அவங்களுக்கு வந்து சேரும். வேறு என்ன? அதே போல தான் தொழில் அமைப்புகளும் அப்படித்தான் இருக்கும். ஸோ மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஸோ கால நேரத்தை அறிந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் இந்த செவ்வாய் பெயர்ச்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான காலமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய். மீனராசிக்காரங்க பார்க்கும்போது அந்த குருவும் செவ்வாயும் 3ஆம் இடத்துல இணைஞ்சிருக்காங்க. அப்போது 3ஆம் இடம் குருவுக்கு உகந்ததில்லை, இருந்தாலும் செவ்வாய் வந்து சேர்ந்திருக்கனால யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அப்போ 3ஆம் இடத்து பலன் அபரிதமாக இருக்க போது எதிர்பாராத ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும். நல்லா துணிச்சலாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. எது வந்தாலும் பார்த்துலாம் ஒரு கை அப்படின்னு தான் நினைப்பீங்க. அதே மாதிரி போவீங்க, வருவீங்க, செஞ்சிருவீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அது மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வளர்ச்சி மேலோங்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் பயணங்கள் அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்த பயணம் குறுகிய தூர பயணமாக தான் இருக்கும். நீண்ட தூர பயணம் போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். மீனராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். வீடு மாற்றமாக இருக்கலாம், தொழில் மாற்றமாக இருக்கலாம், உத்தியோக மாற்றமாக இருக்கலாம், எந்த ஒரு மாற்றமாக இருக்கலாம், கண்டிப்பாக ஏற்படும். அதை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கணும். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்கல்லாமல் உங்களுக்கு வந்து சகோதர வகையில் உதவிகள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு குருவாக இருக்கிறவங்க நல்லா உபதேசம் பண்ணி அதுவும் மீனராசிக்காரங்களுக்கு குரு வழிபாடு கண்டிப்பாக வேணும். ஒருத்தர் குருவை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக்கணும். அவங்க மூலிமா ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். பொதுவாகவே நீங்கள் வந்து இதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, ஒரு சர்வசாதாரணமாக தான் இருப்பீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டங்கள் நீங்கள் உங்களுடைய வீக்னஸை சொல்ல மாட்டீங்க, நீங்கள் கஷ்டப்படுறதையும் யாருக்கும் சொல்ல மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. அப்போ நல்லா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க. அப்போ சொல்லுவீங்க, 4 பேருக்கு உதவி பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்த பலன் மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு விரும்புவீங்க. அது மாதிரிலாம் நடக்க போகுது. கண்டிப்பாக மீனராசிக்காரங்க எல்லா வகையிலுமே ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருப்பாங்க. பொதுவாகவே அவங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நல்லபடியாக பலனை அமைக்க போகுது, கொடுக்க போகுது. இது இல்லாமல் இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா 6, 9, 10 பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு இதனால் வரை இந்த தொல்லைகள் எதிரிகள் மூலிமா கிடைச்சிருந்தது எல்லாமே நீங்கிடும். அது இல்லாமல் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும், பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அது கடனாக கூட, அது கடன் கேட்டால் வட்டி கேட்பாங்க இல்லையா, இப்போலாம் வட்டி எல்லாமே கைமாற்றாக கொடுப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அது மாதிரி கைமாற்றாக கேட்குற உதவியே கிடைக்குமா, கண்டிப்பாக உங்களுக்கு கடனாக கிடைக்கும். அது நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி கரெக்டாக கொடுத்துடணுன்னா அப்போது கண்டிப்பாக உதவி கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கரெக்டாக அந்த உதவியை செய்வீங்க, வாக்கு தவற மாட்டீங்க. அதனால் அது மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் பிரச்சனை அந்த வழக்குகள் இருந்தாங்க அதெல்லாம் கூட முடிவுக்கு வர மாதிரி அமைப்பாக இருக்குது. அது இல்லாமல் நோய் நொடி இருந்தால் கூட இப்போ தீரக்கூடிய அமைப்பாக இருக்கிறனால மருந்து மாத்திரை குணமாகிடும். பெருசாக இருக்கிறது சிறுசாக ஆகிடும். ஐயோ நான் பயந்துருந்தேன், என்ன ஆகுமோ ஏதாகுமோ, ஆப்ரேஷன் அளவுக்கு போகும்னு நினச்சேன், ஆனால் இல்லை நல்லபடியாக ஆயிடுச்சு, அப்படி தான் சொல்ல போகிறீங்க. அந்த மாதிரி உள்ள காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு. அது மாதிரி அதை பழஞ்சு நடந்துப்பீங்க. இது இல்லாமல் பிரார்த்தனை எதாக இருந்தால் நீங்கள் அதை நிறைவேற்றணும். கோவில் குளம்லாம் போயிட்டு வரலாம், நிறைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் பெரும்பாலும் அவ்வளோ ஒன்றும் இறை வழிபாடு கொஞ்சமாக தான் வச்சுப்பீங்க, அதிகமாக வைக்க மாட்டீங்க. இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டங்கள் நிறைய இறை வழிபாடு பண்ணுங்கள். முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் அங்கே நடக்கிற சொற்பொழிவில் கலந்துங்க, ஆன்மீக உபதேசங்கள் அது வாங்க, சத்சங்கம்னு சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு கேட்டுட்டு வாங்க. கோயிலில் கோயில் பண்ணிங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அங்கே உள்ளவங்ககிட்ட கேட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இப்படிலாம் சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. அதுக்குள்ள காலகட்டம் தான் இப்போது. அப்போ அவங்க சொல்லும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்குள்ள காலகட்டம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அது பயன்பெறணும் தான் சொல்கிறேன். இது மாதிரி பயன்பெற்று வரலாம். இது இல்லாமல் உத்தியோகத்தில் வந்து நல்ல எண்ணங்கள் மனசில் வரும். நீங்கள் நல்லா இருக்குமா, நீங்கள் வந்து நல்ல வேலைக்கு போயிடுவீங்க இந்த காலகட்டத்தில். இது நீங்கள் போகிறது இல்லாமல் இன்னொருத்தரும் சேர்த்து கூட்டின்னு போயிடுவீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த மாதிரி உபகாரங்கள் செய்வீங்க, உதவி பண்ணுவீங்க. உங்கள் வேலை செய்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு ஆள் தேவைப்படும். அப்போ கண்டிப்பாக உங்கள் கூட பழகிறவங்கள இருந்தவங்கள கஷ்டப்படுறவங்கள கூப்பிட்டு வேலை வாங்கி கொடுத்துருவீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அது மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்ம வேலை இல்லாதவங்களுக்கு உடனே வேலை வாங்கி கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். அந்த குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஒரு பண உதவியோ பொருள் உதவியோ கொடுக்குறத விட அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தா அது எவ்வளோ பெரிய விஷயம். தொடர்ந்து வருமானம் வரும் இல்லையா.
இது மாதிரி தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் அது மாதிரி செய்ய போகிறீங்க, செய்வீங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துங்க. இப்போது அது அறிவு போட்டியாக இருக்கட்டும், இல்லை விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும், எதில் கலந்தாலுமே உங்களுக்கு பரிசு பாராட்டு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்கள் குழந்தைங்களுக்கும் அது கிடைக்கும். எல்லாமே குடும்பத்தில் ஒத்துமையாக இருப்பீங்க, நல்லா வாழ்ந்து வருவீங்க. மனைவியோட நல்ல இணக்கமான உறவு ஏற்படும். ஒரே சிந்தனையாக இருக்கும். அந்த ஆன்மீக சிந்தனை பெருகி வரும். தியானம், தவம், ஜபம் இதெல்லாமே நீங்கள் ஈடுபடலாம். இப்போது அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. தனியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தனிமையான இடத்துக்கு போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் பெரும்பாலும் நீர்நிலை இருக்கிற படத்தில் போய் உட்காந்து தியானம் பண்ணால் அவ்வளோ விசேஷம் சொல்லப்படுது. அதுவும் கடல் பக்கத்தில் உட்காந்தா உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த கடல் வாழ் உயிரினங்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்துட்டு வரலாம். அப்படி கொடுக்க முடியலன்னா கோவிலில் இருக்கிற குளத்துக்கு அந்த மீன்கள் இருக்கும், அதுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல பரிகாரமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் தான தர்மங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப இல்லாதப்பட்டவங்களாக இருக்கணும். ஆனால் அது வெளியே சொல்ல முடியாத அது அவங்க கேட்கக்கூடாது. நீங்களாக தான் போய் உதவி பண்ணணும். அப்பேற்பட்ட உதவி பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல அந்த பலன் கிடைக்கும். கேட்டு கொடுக்கறத விட கேட்காம கொடுக்குறது தான் உங்கள் ராசிக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் முருகர் தரிசனம், விஸ்வரூப முருகர் தரிசனம், பெரிய முருகர் இப்போலாம் கட்டியிருக்காங்க எங்கே பார்த்தாலும், அது போய் பார்த்துட்டு வரலாம். இல்லை காலையில் எழுந்தோன்னே முருகருடைய தரிசனம் ஃபஸ்ட்டு பார்க்குறது ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சக்தி மேலே சக்தி கிடைக்கும். எனர்ஜி பூஸ்டர் அப்படி தான் சொல்லப்படுது. அதெல்லாம் நான் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அதனால் இந்த மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட, மற்ற கிரகங்கள் சூழ்நிலை சரியில்லைனா கூட, இந்த செவ்வாய் சேர்ந்து குருவோடு சேர்ந்து யோகத்தை கொடுக்கறனால இந்த காலகட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி, இது மூலிமா நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்கள் முன்னேற்றமாக கண்டிப்பாக ஆவீங்க. அதனால் கவனமாக கேட்டு நடங்குன்னு சொல்லி, எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.